கடவுள் வருவானா இல்லையான்னு எனக்கு தெரியாதுடா. ஆனா என் புள்ள வருவானா இல்லையான்னு எனக்கு தெரியாதுடா. நாங்கெல்லாம் இங்க மாட்டிட்டு இருக்கிறது என்னைக்கு அவனுக்கு தெரியுதோ அன்னைக்கு வருவானா இல்லையான்னு எனக்கு தெரியாதுடா. வந்து விட்டோம். Hey guys, welcome back to the late night set show with Drumstick Family. 2 மாசம் நீங்க பாராட்டணும், பெருமைப்படணும். 1 வருஷம் கேப்ல இருந்தவங்க இப்ப 2 மாசம் கேப்ல எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு சந்தோஷப்படுங்க சார், சந்தோஷப்படுங்க. நிறைய கண்டென்ட் சேர்த்து வச்சேன். அதை பிரிச்சு பார்த்தா இந்த வாரமும் அடுத்த வாரமும் வர்றதுக்கு கண்டென்ட் ரெடியா இருக்குன்னா பாத்துக்கீங்களேன். அடுத்த வாரம் கன்ஃபார்மா வருவோம். அவங்க நினைப்பாங்க புத்தாமாப்புல சொல்லுவான். இல்லைங்க, கண்டென்ட் இல்லைன்னா பரவாயில்ல, இருக்கு. அது சேர்த்து அள்ளி போட்டதுல நிறைய வந்துருச்சா, அப்போ அப்படியே எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் மினிமலிஸ்டிக்காக வச்சுக்குவோமே, ஏன்னா இவரோட லீலைகள்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது. அதனால் இந்த செக்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டோம்னா ஒரு 1 ஹவருக்குள்ளே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். காலங்காலமாக சொல்கிற வார்த்தைகள் தான், ஆனால் கடைசி வரைக்கும் அது 1 ஹவருக்கு முடியாது. ஒரு டெஸ்ட்டுங்க, அந்த டெஸ்ட்டை பார்த்த உடனே அந்த வீடியோவை எடுத்துகிட்டு அந்த டெஸ்ட்டை எல்லாரோடையும் சேர்ந்து பண்ணணும். ஹவு ரிச் ஆர் யூ? அல்ட்ரா ரிச், ரிச், மிடில் கிளாஸ், அப்படி இப்படி லோவர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு இருக்குல்ல. ரொம்ப நாளாக உண்மையிலே நாங்கள் எது, உண்மையிலே நாங்கள் எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். மிடில் கிளாஸா, அப்பர் மிடில் கிளாஸா, லோவர் மிடில் கிளாஸா, எதுவுமே தெரியலை. இவ்வளவு வச்சிருந்தா அதுக்கு இது பேர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஷோக்குள்ள போவோம். 50 crore, ultra rich, 10 crore, high net worth individual, 5 crore, rich category, 2 crore, upper middle class, 1 crore, middle class. ஐயோ, மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸுக்கே 1 crore. இவ்வளவு நாள் நான் அடங்க மாட்டோம் போல. நான் நினைச்சிருந்தேன் இவ்வளவு நாள் நம்ம அப்பர் மிடில் கிளாஸ், மலேசியாவில் இருக்கவங்கள, அதனால அப்பர் மிடில் கிளாஸ் நினைச்சேன். இருந்தா பத்தாது பர்சனல். அதான் சொல்றாங்க, தம்பி அமெரிக்காவிலேயே கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க சரியா, நீ மலேசியாவில் இருந்தா அப்பர் மிடில் கிளாஸா போட, எவ்வளவு இருக்கு அதை வச்சுதான். சரி, அப்போ நம்ம அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு 5 கோடியா, அதுவும் இல்லை. சரி, மிடில் கிளாஸுக்கு வருவோன்னு பார்த்தா 1 கோடியா, அதுவும் இல்லை. சரி, இந்த மனசு தளராதீங்க, லோவர் மிடில் கிளாஸ்ன்னு ஒன்று இருக்கு சரியா, அது என்னன்னு பார்ப்போம். 50 lakh, Lower middle class, poor, less than 10 lakh, very poor, 1 lakh. ultra poor. அதுலயும் வர மாட்டோம் போல. இல்லை, கொஞ்சம் இருங்க. லெஸ் தேன் 1 lakh அப்படின்னா அல்ட்ரா புவர்ன்ட்டு வீடியோ முடிச்சிட்டீங்க, அதுக்கு கீழே ஒன்றும் இல்லையா? அப்ப அதுக்கு கீழே நம்ம வருவோம். கடவுளே, நாங்கள் ஆரண்டங்க ஏங்க, நான் அப்பர் மிடில் கிளாஸ் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன ஏன் நீ அல்ட்ரா புவர்லையும் நீ லிஸ்ட்ல இல்ல போடாதவங்க அப்படின்றாங்க. அப்போ எவ்வளோ இருக்கு? 73 ரூபாயா? ஐயா 73 ரூபாய்க்கு என்ன கேட்டகரி? அண்டர் கிரவுண்ட் லோவர் கிளாஸ். அம்மா சொல்றாங்க, அண்டர் கிரவுண்டை தோண்டி அண்டர் கிரவுண்டில் ஏதாவது இருக்கான்னு போய் பாடுறா வேண. ஏங்க சத்தியமா இது உண்மையா இல்லை சும்மா அவங்க வீடியோக்காக சொல்றாங்க என்ன? நம்மள போய் அதுல எல்லாம் சேர்ப்பாங்க. அதுக்கு மேல எனக்கு தலையெல்லாம் சுத்துதுங்க. 10 lakhsக்கே புவர்னாங்க பாத்தீங்களா? 10 லட்சம் வச்சிருந்தாலே புவரா? அப்போ போறாங்க 1 லட்சம் வச்சிருந்தா அல்ட்ரா புவரா? லெஸ் தேன் 1 லட்சம் கேவலங்கட்ட புவர். எங்க லெஸ் தேன் 1 லட்சமும் இல்லாட்டி என்ன பண்றாங்க? சீரியஸா சொல்றேங்க, மந்த் எண்டா 73 ரூபா 50 பைசா இருக்கு. நாங்க யாருன்னு பேரை மட்டும் சொல்லிட்டு போங்களேன். முதல்ல எங்களுக்கு நீ வேறு வை. நான் நினச்சிட்டு இருந்தேன் இத்தனை வருஷமாக, நான் நினச்சேன் அதை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். நம்ம இப்போ அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கோம். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி டக்குன்னு பக்கத்தில் தானே இருக்கோம். லோவர் மிடில் கிளாஸ் டு ரிச்சு பக்கத்தில் தானே இருக்குது. டக்குன்னு ரிச்சில் ஏறினோம்னா, ரிச்சில் ஏறிட்டோம்னா அடுத்தது அல்ட்ரா ரிச்சு, சூப்பர் ரிச்சுன்னு போகலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம், தம்பி நீ பந்தயத்திலே இல்லை, யாரு நீ? இந்த 73 ரூபாய் வச்சுக்கிட்டு பந்தயத்துக்கு இந்த லிஸ்ட்ல உள்ளுக்கு வர்றதுக்கே வருஷம் எடுக்கும் போல.
இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட லீலைகள். கௌசி பாப்பான்னு ஒரு சப்ஸ்கிரைபருங்க. ஏதாவது ஒரு vlog போட்டால், ஏதாவது ஒன்று போட்டால் போதும், நமக்கே தோணாத மாதிரி அதுலேருந்து ஒரு எடிட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்படி எனக்கு பிடிச்ச 2 எடிட் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்போ வந்தது அப்படின்னா, நம்ம ஒரு சலூனுக்கு போய் ஒரு முடி ஒன்று வெட்டணும்ல, ஒரு புது சலூன் ட்ரை பண்ணுவோம், அங்கே போய் ஃபேஷியல் எல்லாம் பண்ணினேன். அதுக்கு ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. வாங்க சார் வாங்க சார் வாங்க, எல்லாரும் ஒரு நல்லா மூஞ்ச பார்த்து ஓகேவா? பார்த்தாச்சா? முடியலாமா முடியாச்சு. என்ன பாஸ், புதுசா கட்டின மேம்பாலம் மாதிரி வளைஞ்சிட்டீங்க. மினிஸ்டர் வச்சு ஓபன் பண்ணேன். தமிழ்நாட்டுல சிங்கம் மாதிரி இருந்தீங்களேப்பா. தமிழ்நாட்டில் சிங்கம் மாதிரி இருந்தீங்களே போது புதுசாக கட்டின மேம்பாலம் மாதிரி வளைஞ்சிட்டீங்களா? எனக்கு இது அதான் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நமக்கும் ஒருத்தங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை எடுத்து யோசித்து வேலை செய்கிறாங்கல்ல. சரி, இதுதான் இப்படின்னா ஏதோ ஒரு vlogல சொக்கா போடாமல் பெட்ஷீட் இருக்குல்ல, அதை போத்திட்டு வந்து உட்காந்துருந்தேங்க. ஒரு vlogல உட்காந்துட்டு நானே அதை பற்றி கலாய்ச்சேன். என்ன நினச்சி கலாய்ச்சேன்னா, நம்மளே நம்மளை இப்படி கலாய்க்கிறோமே, இதுக்கு கீழேயுமா ஒருத்தனால நம்மளை கலாய்க்க முடியும் அப்படின்னு ஒரு மிதப்புல இருந்துட்டேன். அடிமட்டம் வரைக்கும் போய் அலசி இருக்காங்கன்னா, இது எப்படி அவங்களுக்கு தோணி இருக்கு. எனக்கெல்லாம் வந்து கிரியேட்டிவிட்டி சூப்பராக பிடிச்சது. நீங்கள் பாருங்களேன், எனக்கே சிரிப்பு தாங்க முடியலை. இது வழியா எதுவுமே போட முடியாது. ஏய், உண்மையை சொல்லு, செட்டி படம் தானே 10 இப்படி போத்திட்டு உட்காந்து இருந்ததுல கௌசி பாப்பாவுக்கு டவுட்டு, இது வழியா எதுவும் போட முடியாது. ஏய், உண்மையை சொல்லு, ஜெட்டி படம் தானே vlogல வந்து உட்காந்துருக்கேன். இதுக்கு நான் சந்தானம் அவரோட டயலாகுக்கு நான் விவேக் சாரோட டயலாக் தாங்க சொல்லணும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தானே, அன்னைக்கு பேண்ட்டு கூட தான் போடாமல் வந்து உட்காந்தேன், இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கணும். vlogன்னா உட்காந்து பேசும்போது எதுக்கு தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, அதனால டைம் சேவ் பண்ணணும். ஓகே, அடுத்து நம்ம பண்ண போகிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சேலஞ்சுனாலே இவங்க பண்ணுறது எனக்கு பிடிக்கும். இன்னைக்கு வந்து சங்கீத சேலஞ்சு தாங்க. ஃபாரின்ல ஒரு ஆஃப்ரிக்கன் நினைக்கிறேன், ஒரு ஆஃப்ரிக்கன் உமன், அவங்க பேர் வந்து லாலாமணி. லாலாமணி அக்கா என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்மஸுக்கு, நியூ இயருக்கு, அதுக்கு வாக்களோட பர்த்டேக்கு அப்படின்னு அவங்க சொல்ல அதுக்கு அவங்க பாடுவாங்க. ஸோ எல்லாரும் தான் பாடுறாங்க. லாலாமணி அக்காட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, லாலாமணி அக்கா ஒரு விதமாக பாடுவாங்க. இப்போ லாலாமணி அக்காட ஒரு மெரி கிறிஸ்மஸ் பாட்டு நான் போடுறேன். சிம்பிள், என்ன சொல்ல போறேன்னு தெரியும். லாலாமணி அக்கா பாடுவாங்க, அதை பார்த்துட்டு அப்படியே மலசியாமணி அக்கா நீங்கள் பாடுனீங்கன்னா, அது அப்படியே நீங்கள் காப்பி பண்ணீங்கன்னா ஓகே தான். ரெடி? இவ்வளவுதான் அக்கா. இதுக்கு தான் அக்கா அங்கே ஃபேமஸ். சரியா? இதில் என்ன விஷயம்னா, கிறிஸ்மஸ் ட்ரீ மட்டும் பின்னாடி இல்லைன்னு வைங்க, அக்கா என்ன பாடுறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. கேட்டாச்சா? யாரு முதல்ல போறீங்க? அவளுக்கு ரெடி பண்ண கொஞ்சம் டைம் கொடுப்போம். அதே மாதிரி அந்த கொஞ்சம் கட்ட குரல்ல பாருங்க அக்கா மாதிரி. இப்படி கொண்டையெல்லாம் அழுத்து விட்டுக்கணும் அக்கா மாதிரி. Are you ready to entertain our subscribers? ரெடி. பாட்டா இருக்கா, சும்மா பாடி காட்டு. We wish you a merry Christmas. இல்ல, சும்மா பாடி காட்டு. We wish you a merry Christmas. We wish you a merry Christmas. Happy New Year. சரி சரி, இதான் இப்போ லாலாமணி அக்கா மாதிரி போட அந்த எண்டிங்கை பார்த்து இல்லை, நியூ இயர்னு போச்சு. ஸ்டார்ட். We wish இரு, அக்காட கட்ட குரல்ல பாடணும். அந்த இங்க பாருங்க, கொஞ்சம் இருங்க, நீங்க ஓரமா போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. இருக்க கொஞ்சம், இங்க பாருங்க, கொஞ்சம் இருடா. சொல்லு. அதே குரல்ல தான் பாடணும். சரியா? ஏப்பா போடுற குரல்ல பாடு. இருங்க என்ன நீங்க கை தட்டிக்கிற? சைட்ல ஒதுக்குனா அக்காட அந்த வேவ்ஸ் தெரியுமா, கிறிஸ்மஸ் வரும். அந்த வேவ்ஸ் வரல, நல்லா பாத்துக்க. கவுண்ட் பண்ணி சொல்ற மாதிரி தான் கடைசியில் கொத்தணும். கொத்துறாடா அப்படிங்கிற மாதிரி போடணும். இடையில முடியல நடத்து விடல. நீ சும்மா நடி. ஸ்டார்ட்.
wish you a Merry Christmas. Wish you a Merry Christmas. சரி நீ இரு இவனை பார்த்து இல்ல 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 எப்ப விட்டா உனக்கு சான்ஸ் போச்சு முதல்ல இருந்து பாடணும் இப்போ பாடுறா சரியா சரியா மலேசியாமணி அக்கா வர போறாங்க. நீங்க என்ன லாலாமணி இங்க பாருங்க மலேசியாமணி ரெடியா இங்க ரெடியான்னு கேட்க பதில் சொல்றதுல ரெடியா இருந்துச்சு ரெடியா ஸ்டார்ட் கொஞ்சம் சத்தமா பாடு அக்கா வந்து முடி எழுத்து விட்டாங்க டேய் பயமுறுத்துற மாதிரி பண்ணக்கூடாது நல்லா பண்ணணும் இங்க பாருங்க இனி எழுதுமா பண்ற இல்ல அந்த அந்த பேஸ் வாய்ஸ்லயே ஆடணும் சரியா We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. Happy New Year. கனவாட்ட ஒரு தரம் பாடுறதுக்கே எனக்கு இருமல் வந்து மண்டையில வலிக்குது. அப்படித்தான் தலைமுடி அந்த வளைவு வர மாட்டேங்குது அவ்வளவு அந்த முடியும் மண்டை பின்னுக்குள்ள வலிக்குது. மிஸ்டி சொல்லுது என்ன அக்கா மாதிரி பாடினதுக்கு மூளையெல்லாம் வலிக்குது ஆமா இதுக்கு மேல உங்களை கொடுமைப்படுத்த விரும்பல அவங்க லாலா லாலா சேட்டன் நான் போட்டிருக்கு லாலா மணி இப்போ அடுத்ததும் ஒரு பாட்டு தான் இது வந்து நம்ம ஊர் பாட்டு அன்னைக்கு மிஸ்டி ரிதம் படம் பார்க்கலன்னு உட்காந்து யூடியூப்ல பார்க்கும்போது இந்த பாட்டை நான் கேட்டோன்னே எனக்கு அதில் ஒரு சேலஞ்சு ஞாபகம் வந்துருச்சு அதை தான் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் பாட்டை கேளுங்க அதை பார்த்து அப்படியே பண்ண போறீங்க அவ்வளவுதான் வெரி சிம்பிள் பூங்குயிலே பூங்குயிலே பெண்ணுமாறும் வடிவம் மாறக்கூடும் நீர் நினைத்தால் பெண் நினைத்தால் கரைகள் யாவும் கரைந்து போகக்கூடும் கேட்டால் சொல்வேனே நீ கேட்டால் சொல்வேனே சரி அப்ப இதே மாதிரி பாடிடுவீங்களா யாரு முதல்ல எல்லாத்தையும் பாடணுமா ஆமா ஐயோ அந்த லிரிக்ஸ் ஞாபகம் இல்லையே ஒரே ஒரு தரம் போடுறேன் பாடு பூங்குயிலே பூங்குயிலே பெண்ணு மாறும் வடிவம் மாறக்கூடும் இது மட்டும் முத பாடுறீங்களா ரெடி பூங்கு இல்ல ஒழுங்கா கேட்கலையா இப்போ பாரு மிஸ்டி மட்டும்தான் சரியா கேட்டிருக்கு மிஸ்டி பாக்குது ஏய் இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இவனாவது பாட்டை நம்மள ஒழுங்கா பாட சொல்றதாவது மிஸ்டி நோட் பண்ணிருக்கு இதுல வேற என்ன ஓடுது பின்னாடி சிரிக்கிறாங்க இவன் அதுக்குத்தான் நம்மள வேலையை பார்த்துருக்கான் அதாவது இப்போ நான் வந்து இந்த பாட்டை பாடுறேன் பின்னுக்கு அதை திருப்பி போடுறேன் அவங்க எங்கெங்க எப்படி எப்படி சிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி தனித்தனியா சிரிக்கிறீங்க அப்புறம் சேர்ந்து சிரிக்கிறீங்க யார் முதல் சிரிக்கிறது நீதானே பூங்குயிலே பூங்குயிலே சிரிக்கத்தானே சொன்னேன் அதான் சொன்னீங்க கொட்டு வரக்கூடாது இந்த சேலஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது பாடும்போது அதை விட கொஞ்சம் ஒரு சவுண்டு குறைச்சி தான் சிரிக்கணும் இவர் நான் வந்து பூங்குயிலேங்கிற இவர் போட்டிக்கு பாடுவீங்க பாடுனா அதுக்கு பேக்ரவுண்ட்ல தான் அந்த சிரிப்பு வரணும் அது என்ன கையை எப்படி வச்சிருக்க பூ மாதிரி சிரிக்கிறபடி சும்மா சிரிக்க மாட்டியா சரியா ரெடி பூங்குயிலே பூங்குயிலே இப்ப இவர் சிரிப்பாரு பாரு பூங்குயிலே பூங்குயிலே ஒழுங்கா பண்ண மாட்டியா சரியா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் வடிவல் சொல்லுவார்ல கோயசலாட்ட என்ன கெக்க 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 கெக்கன்னு சிரிக்கிற கழுத்துல சிரிக்காத ஒழுங்கா சிரி
இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சிரிக்கணும் சரியா? இப்படி இப்போ நான் இப்போ பாட போகிறேன்னா இப்படி வந்து இப்படி சைடில் இருந்துக்குங்க. நீ இந்த பக்கம் வா. மைக்கு கிட்ட சரியா? பூங்குயில பூங்குயில தான 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 தானா. அவங்க சொல்லுவாங்க ரிதம் பாட்டுன்ட்டு காஞ்சனா படத்துல இருந்து ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கீங்க, என்ன கதை? இது ரிதம் படத்துக்குள்ள ஒரு பேய் வந்தா எப்படி இருக்குங்கிற ஒரு சிறிய கற்பனை. இனி கேட்க மாட்டேன், மாட்டேன். இனி நான் ரிதம் படமே பார்க்க மாட்டேன். ஆமாம், சேலஞ்சு போதும் சார், வாயெல்லாம் வலிக்குது. நம்ம லாலாமணி அக்காவோட பாட்டெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ நம்ம லாலாமணி அக்கா மாதிரி நம்மளும் பாடி ஃபேமஸ் ஆகலாம். அப்படி எப்படி பாடி அவங்கள மாதிரி ஃபேமஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா தமிழ் பாட்டை பாடாமல் வெள்ளக்காரங்களுக்கு புரியுற மாதிரி தமிழ் பாட்டை, நம்ம ஊரில் எவ்வளோ நல்ல நல்ல பாட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்கள வச்சு ஏமாற்றுவோம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. ஏன்னா அந்தியில வானா நெந்தியில அந்த பாட்டில் அந்த பாட்டை கூகுளில் போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். அப்போ அதில் ஒரு வசனம் வருது, அந்தி மஞ்சள் நீரத்தவளை நான் என்ன செல்வின்னு அப்படின்னு ஒரு வசனம். அது அந்த வசனத்தை எடுத்து படிப்போம் அப்படின்னு அதை கூகுளில் போட்டேன். வெள்ளக்காரனை மயக்கிற மாதிரி லிரிக்ஸ் கொடுறான்னாங்க பாரு. அந்த மஞ்சள் நீரத்தவளை அப்படின்னு அது சொல்லுது, யூ ஆர் அ கோல்டன் yellow கலர் ஃப்ராக். அதான் கோல்டன் yellow கலர் ஃப்ராக். என்னடா இது ஏங்க யூ ஆர் அ கோல்டன் yellow கலர் ஃப்ராக்னு ஏதாவது பாட்டு வருமா? அந்தி அதை வந்து அந்தன்னு நினச்சிக்கிட்டு அந்தி மஞ்சள் நிற தவளை. அப்போ அது யோசிக்குது, அப்படியா? அதான் யூ ஆர் அ கோல்டன் yellow கலர் ஃப்ராக்கா. இதுதான் சொல்கிறதுங்க. என்னதான் இங்கிலீஷாக இருந்தாலும் தமிழுக்கிட்ட வரவே முடியாது. இப்போ தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் உள்ள நம்ம அந்த வித்தியாசத்தை பார்த்தோம்ல, தமிழ் எவ்வளவு இனிமையான மொழின்னு. தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு பல பிரச்சனை இருக்கும், இங்கிலீஷும் தெரிஞ்சுக்கிட்டு தமிழும் தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு பல பிரச்சனை இருக்கும். ஏன்னா அன்றைக்கி சும்மா ஒரு கடைக்கு போகிறேன், அப்போ ஒரு பெரிய போஸ்டர், ஒரு டாக்டர் இப்படி நிற்கிறாரு, ஃபோட்டோ, ஏதோ ஒரு ப்ராடக்ட் விற்கிறாங்க. என்னன்னு பார்த்தா மிஸ்டர் பி. அப்போ நான் பார்க்குறேன், மிஸ்டர் பியா என்னது, சரி இங்கிலீஷ் பி தானே அப்படின்ட்டு அது என்ன ப்ராடக்ட்னு போய் பார்த்தா எனக்கு அப்போ தான் டவுட்டு வந்தது, இது இங்கிலீஷ் பியா தமிழ் பியாடா? ஏன்னா மிஸ்டர் பின்னு இங்கிலீஷில் பேர் வச்சுட்டு பேம்பர்ஸ் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே எனக்கு அந்த ப்ராடக்டை பார்க்காத வரைக்கும் மிஸ்டர் இல்லை டாக்டர் பி. டாக்டர் பி அப்படின்னா ஓகே, ஏதோ ஒரு ப்ராடக்ட் வச்சுக்குவோமே. இவங்க பேம்பர்ஸ் விற்கிறாங்க என்னன்னு எனக்கு அங்கே தான் சந்தேகம். கடைக்காரன்ட்ட போய் கேட்டேன், ஏமா இது இங்கிலீஷ் பியா தமிழ் பியா, வெளியே போடா அப்படின்ட்டாங்க. அது மிஸ்டர் பி என்றாலும் ஒரு டாக்டர் இதெல்லாம் கொண்டு. அதான் இப்போ நீங்கள் கடைக்கு போய் அடல்ட் டைப்பர் வாங்கணும்னா சொல்லணும், சார் டாக்டர் பி ஒன்று கொடுங்க சார், நல்லா பெரிய லார்ஜ் சைஸில் டாக்டர் பி ஒன்று கொடுங்க சார். அந்த அந்த அதில் போட்டிருக்கு கம்ஃபர்டபுள் ட்ரைன்னு, நல்லா காஞ்சி போன 10 போட்ட நல்லா லார்ஜ் சைஸில் டாக்டர் பி ஒன்று கொடுங்கம்மா, அவசரமாக வருது. எப்படி இருக்கு அதில் போட்டிருக்கிறது எல்லாமே நமக்கு குதர்க்கமாக இருக்குது. ட்ரை, லார்ஜ், 10 pieces 1 packet, பேம்பர்ஸ், பேர் டாக்டர் பி. இது தெரிஞ்சு செஞ்சீங்களா தெரியாமல் செஞ்சீங்களா? டாக்டர் பின்னு தமிழ் பி சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராடக்டில் போய் சாமான் வச்சுருந்த பேரை வச்சுருக்கியே. இப்போ இங்கிலீஷு தமிழ் என்ன பிரச்சனைன்னு பாருங்க. சரி இதுதான் ஒரு பிரச்சனை அப்படின்னா அரைகுறையாக இங்கிலீஷை படிச்சுட்டு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறாங்க. ஒருத்தருக்கு அன்றைக்கி தான் கல்யாணம், அவரோட அந்த கல்யாணத்தோட முதல் அனிவர்சரி, அதுக்கு ஒய்ஃபுக்கு பெருமைப்படுத்துவோம்னு அவங்களோட கல்யாண ஃபோட்டோவில் எடுத்து அவர் போட்டார். அன்னையோட டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அவர் இங்கிலீஷ்னால டிவோர்ஸ். அங்கே பாருங்கள், ஹாப்பி மேரேஜ் அனிவர்சரிக்கு ஹாப்பி மேரேஜ் அன்னெசரின்னு போட்டார். ஸ்பெல்லிங் தெரியாமல் எதுக்கு நான் சோஷியல் மீடியாவில் வந்து இப்படி போடுறீங்க? விஜய் பிரதாப் சுக்லாவா அவர் பேர், ஒரிசாவிலேருந்து போட்டிருக்காரு, ஹாப்பி மேரேஜ் அன்னெசரின்னு போட்டார். அதை பார்த்த ஒய்ஃபு, நான் உனக்கு அன்னெசரி ஆகிட்டேனா அப்படின்ட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. நானும் யோசிக்கிறேன், ஹாப்பி மேரேஜ் அனிவர்சரி அன்னெசரி வேணும்னு போட்டானா இருந்தாலும். அடுத்தது இப்போ இப்படி 2 ஜோடி பிரிஞ்சு போயிட்டாங்களேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ, ஒரு பிளாக் கப்புள்ஸ் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஃபோட்டோவை போட்டு, திஸ் கப்புள் ஹேஸ் பீன் மேரிட் ஃபார் 15 years.
இதுக்கு முன்னாடி அன்னெசரி சுக்லா வந்து 1 இயர்லேயே புட்டுக்கிட்டு போச்சு. இவங்க வந்து 15 வருஷமாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க எதுக்கு ரெக்கார்டு வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு நாள் கூட சண்டை கூட இல்லைங்க, ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு வாக்குவாதம் கூட அவங்களுக்குள்ள வந்தது இல்லையா 15 வருஷத்தில் ஒரு தரம். அப்படியா அப்படின்னுட்டு அவங்களோட அடுத்த ஃபோட்டோவை பார்த்தேன் நான். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது 15 வருஷம் இல்லை, இன்னும் 100 வருஷம் வந்தாலும் ஒரு சண்டையும் வராது. ஹஸ்பண்ட் அடங்கி போய் தான் ஆகணும். இது இது உண்மையா பொய்யா என்னன்னு தெரியல. ஆமா, இன்னும் 100 வருஷத்துக்கு சண்டையே வராது சார். நல்லா இருக்கு. சரி, இப்படி தான் இருக்கே ஆம்பளைகளுக்கு இப்படி பிரச்சனையா இருக்கே லேடிஸ் அப்படின்னு பார்த்தா, லேடிஸுக்கும் பல பிரச்சனை இருக்கு. முக்கியமாக நைட் டைமில் நிம்மதியாக போக முடியுதா? நைட் டைமில் எங்கேயாவது வேலை விட்டு வீட்டுக்கு நிம்மதியாக வர முடியுதா? எத்தனை பேர் பார்க்குறாங்க, நோண்டுறாங்க, ஏங்கிறாங்க, ஊங்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிக்கணும்னா ஒரே வழி தான் சார் இருக்குது. ஒரு வெள்ளைக்கார லேடி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க எப்படி நீங்கள் சேஃபாக வீட்டுக்கு போகிறது. யாராவது வேலைக்கு போகிற லேடிஸ், லேட்டாக வீட்டுக்கு வர லேடிஸாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்படியே வீட்டுக்கு வந்தீங்கன்னா இப்படி தான் வீட்டுக்கு வரணும். இப்படியும் நீங்கள் நடந்து வரலாம். யோசிச்சு பாருங்க, லேடிஸு சுதந்திரமாக நிம்மதியாக நடக்கக்கூட முடியலை. அதாவது நீங்கள் இப்படி முடியெல்லாம் விரித்து போட்டு இப்படி அப்படி போனீங்கன்னா சேஃபாக போய் சேரலாமா? என்னெல்லாம் பண்ணுறாங்க. சரி, இப்போ நம்ம இப்படி பேசுகிறோம்ல, லேடிஸுக்கு பாதுகாப்பு இல்லை, ஜென்ஸுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. பயம்னு ஒன்று வந்துருச்சுன்னா, ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறேன், நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கு பாருங்கன்னா, நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். பயம் வந்துருச்சுன்னு வைங்களேன், சடன் பயம். அப்போ நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் 95% விமனுக்குள்ளே இருக்கிற ஆணும் பயம் வரும்போது ஆணுக்குள்ளே இருக்கிற அந்த பெண்மையும் வெளியே தெரியும். நீங்கள் வந்து நான் பெண்மையான பெண் பயம் கொடுத்தும் போது அவங்க மாறுவாங்க. அதே மாதிரி நான் ஆண் மூஞ்சி பயம் வரும்போது அவன் எப்படி மாறுறாங்கிறத உங்களுக்கு நான் ப்ரூஃபோடு எடுத்து வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு பெண்மை பயம் வரும்போது உள்ளே இருக்கிற ஆண்மை வெளியே வரும் பாருங்க. Menu. பாத்தீங்களா, இதெல்லாம் பெண்மையான பெண்கள் செய்யற வேலையா? ஆனா பயம்னு வந்துருச்சுன்னா சரி, இப்போ லேடிஸ் பயம் வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஆப்போசிட்டா பெண்மையா இருக்கிற இடத்துல பெண்மையா பேசும்போது அப்படின்றது, பயம் வந்துச்சுன்னா அப்படின்றது. இப்போ இதுதான் நிலைமை. அப்படின்னா ஜென்ஸும் நார்மலாகவே அப்படின்றவங்க பயம் வந்தால் இன்னும் கத்தணும். ஆனால் அது ரிவர்ஸில் நடக்குது. ஜென்ஸுக்கு பயம் வந்தால் பெண்மை வெளியே வருது பாருங்களேன். நல்லா கட்டி தாடியும் கீடியும் வச்சுக்கிட்டு குடும்பத்தோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஒரு சோடா விழுந்ததுக்கு அப்படி தானே கத்தணும் அப்படின்றாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா ஜென்ஸோட இதை நான் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ இதை பாருங்க, ஒருத்தன் பாறை அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல, அதில் சர்ஃப் பண்ண போகிறான். கொண்டை கிண்டையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒட்டமெல்லாம் சும்மா கின்னு வச்சுக்கிட்டு அந்த சர்ஃப் போர்டில் ஏறுறதுக்கு முன்னாடி சர்ஃப் சாப் அப்படின்னு ஒரு கட்ட குரலில் கத்துறாரு. பயம் வரும்போது இவனா அவங்கிற மாதிரி பண்ணுறான். அது இது நான் கண்டுபிடிச்சதுங்க. அது ஏன் நான் பார்த்துருக்கேன், லேடிஸுக்கு பார்த்துருக்கேன் கட்டக்குரல் வர்றது பயம் வந்தா. அப்போ ஜென்ஸுக்கும் பெரிய கட்டக்குரல்லாம் வரணும். நான் டிவியில நிறைய பார்த்துருக்கேன். அப்ப சிவபெருமான அந்த அர்த்தநாதீஸ்வரர் மாதிரி எல்லாருக்குள்ளயும் எல்லாம் இருக்கு. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வெளியெடுத்து விடுறாங்க. இப்போ இன்னொன்று பாருங்க, ஒரு நார்த் சைட்ல இருக்கிற ஒரு ஹிந்தி யூடியூபர், அவர் வந்து ஒரு காட்டுக்குள்ளே vlog எடுக்க தைரியமாக போயிருக்காரு. நல்லா தாடி கீடியெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பல்காக போகிறாரு. அந்த இடத்துல ஒரு போர்டு போட்டிருக்கு, என்னென்னா இங்கே வந்து அந்த சிறுத்தைகள் நடமாட்டம் கொஞ்சம் லைட்டாக இருக்கும், ஸோ பார்த்து இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிருங்க பார்த்துன்னு. அப்போ இவருக்கு பின்னாடி பாவம் பசியில் ஒரு நாய் ஒன்று குறுக்க போகுது. ஆல்ரெடி இந்த பயத்தில் இருக்கிறவர், அதுவும் 4 காலு வாழெல்லாம் வச்சு பார்த்தா டக்குன்னு புலி தான் வருதோன்னு நினச்சி ஒரு வேலை பண்ண வருவாருங்க.
இப்போ vlog உண்மையில அது புலியா இருந்தாலும் என்ன பண்றது கத்திட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பாருங்களேன், இப்போ அந்த vlog படுக்கும்போது guys आपको सोच नहीं है रगे है பாருங்க. तो गाइस आप देख सकते हैं आपके जो कदम है அது நாயா? நாய் அது காட்டுக்குள்ள அந்த ஓரத்துல ஒரு நாய் இருந்துட்டு வழி தெரியாம இருந்திருக்கு. இங்கே வந்திருக்கு. இவன் போனா இவன் கூட சேர்ந்து நம்மளும் போகணும், அது போயிருக்கு போல இருக்கு. இப்போ பாருங்க, இது வந்து பிரேசிலா எங்கேயோ தெரியல, அந்த புல்லு மாதிரி பூமரம் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம குறுக்கால போனால் பயமுடுத்துவாங்க, டக்குன்னு பயப்படுவாங்க. ஒருத்தர் அந்த ஏரியாவிலே இருக்கக்கூடிய அந்த ஃபாரின் படத்துலலாம் வருவாங்கல்ல, டான், நல்லா தொப்பை போட்டு இன் பண்ணி போட்டு ஷூ போட்டு கொண்ட குடும்பி தொங்கும், டான் கார்லியோனி அப்படிங்கிற மாதிரி ஒரு டான், அப்படி ஒரு டான் நடந்து போகிறாரு. அப்போ இவன் பயமுடுத்துறான். எங்க சாதாரண ஜென்ஸுக்கு ஓகே, உள்ளே இருக்கிற அந்த ஃபெமினின் வெளியே வருது. நான் யாருங்க, டான், எத்தனை வெட்டு குத்து ரவுடிஸ் எல்லாம் பார்த்தவன், என்னைய போய் இந்த லிஸ்ட்டில் சேர்க்கலாமா? பாரு டானை பாரு எப்படி இருக்காருன்னு. நல்ல கூட அதே திரும்ப போய் பார்க்குறாரு. அவர் வந்து சும்மா இல்லை, அவர் கிட்ட போனோன்னே அப்படின்னு தான் சொன்னார். இப்போ நம்ம அந்த அவர் கத்துற வரைக்கும், நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கும்போது அவர் தைரியமாக போகிறாரு, அதான் பெரிய டானு வந்தவர் திருப்பி போறாரு பாருங்கிற மாதிரி தான் நினைச்சேன். ஒரு நிமிஷம் தான் எவ்வளோ பெரிய டானுங்கிறதெல்லாம் மறந்து ஒரு வேலை பண்ணாரு பாருங்க. டான் சாம்ராஜ்யமே படுத்துருச்சு அதோட. எடுத்ததை தூக்கி விட்டாரு. இது வந்து நான் கண்டுபிடிச்சி ரொம்ப நாளாக நான் மட்டும்தான் கண்டுபிடிச்சேனா இல்லை உங்களுக்கும் அப்படி ஏதாவது பார்த்துருக்கீங்களான்னு சொல்லணும். அடுத்தது நம்ம ரெண்டமாக ஒரு 3 மீம்ஸ் பார்த்துட்டு லீலைகளுக்கு போயிடுவோம். ஏன்னா லீலை கொஞ்சம் லாங்காக லென்த்தாக இருக்குது. யாரோ ஒரு அரசியல்வாதிங்க, எனக்கு அவர் யாருன்னு தெரியல, ஏதோ ஒரு கபடி ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. போயிட்டு அதை திறந்து வைக்கும்போது, சார் முதல்ல அந்த நீங்கள் ரைடு போங்க சார், கபடி ரைடு போங்க சார்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவரும் போயிருக்காரு. நீங்களே அவர் கபடி போன அந்த அழகை பாருங்கள். அதுக்கு ஒரு கமெண்ட்டும் வந்திருக்கு. இப்போ நல்லா யோசிச்சுக்குங்க, கில்லி படம் அந்த கபடி படம்லாம் யோசிச்சுக்குங்க. உங்க மோர கட்டிக்கெல்லாம் ஓயாம விளையாடுவாங்களா, அவ்வளவுதான். நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு அதான் எனக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஏங்க ஒரு ஏதோ கண்ணு தெரியாதவரை போய் நடு கிரவுண்டில் இறக்கி விட்டு விளையாட்டு காட்டிகிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா அவர் சிரிக்கிறாரு. ஒருத்தன் போட்டிருக்கான், லைட்டு போடாமல் பாத்ரூம் போனால் இப்படி தான் இருக்கு. என்ன கண்ணை திறந்துக்கிட்டே கண்ணை பூச்சி விளையாடுறாரு ஒருத்தன். இது வந்து கபடி அது கிடையாது, கண்ணா பூச்சி கண்டு வீடு யாரு. ஒரு சில வீடியோஸ் இல்லைங்க, வீடியோவை தவிர இவங்க பண்ணுவாங்கல கூத்து, அதுதான் கூத்து. இதை பார்த்து நான் சத்தமாக சிரிச்சிட்டேன். ஒருத்தர் அவர் ஆஃபீஸில் வந்து அவர் ஜூனியர்லேருந்து சீனியர்லேருந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாரும் கார்னர் பண்ணுறாங்க, அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க ஆஃபீஸில், அவ்வளவு தொல்லை. அதுக்கு ஒரு மீம் பாருங்க. நீங்க எல்லாம் இவரை இவ்வளவு அவமானப்படுத்தியும் அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இங்க இருக்காரு. ஏன் தெரியுமா? சம்பளம் தான். எனக்கு ஏன் இதை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துச்சுன்னா, மலேசியாவுக்கு வந்த புதுசில் ஒரு கம்பெனியில் நான் இப்படி தான் 2-3 இயர்ஸ் இருந்தேன். இவங்களை கேட்டு பார்க்கணும் என்னெல்லாம் பாடுபடுத்தினாங்க தெரியுமா. அப்போ ஒரு நாள் மிஸ்டி வந்து கேட்குது, இவங்க இவ்வளவு பாடுபடுத்தி நீங்கள் ஏன் அந்த கம்பெனியில் இருக்கீங்க? மனசுக்குள்ளே வேறு சம்பளம் வேணும்பா. ஆனாலும் 3 வருஷம் 3.5 வருஷம் அவங்க கிட்ட தாக்கு பிடிச்சிட்டேன் நான். இது எனக்கு எல்லாருக்கும் இதான் பிரச்சனை. எல்லாரும் நினைக்கிறது, சார் எவ்வளோ அடித்தாலும் போக மாட்டேங்க, நான் ரொம்ப தைரியமான ஆள் போல இருக்குங்க. வெளியே அப்படி தான் இருக்கும், வீட்டுக்குள்ளே போனாதான் ஏன்டா அழுகுற, எல்லாம் சம்பளம் தான். சரி, இது கவலையாக இருந்தாலும் லைட்டாக சிரிப்பாக இருக்கு. அடுத்தது நம்ம அனிருத் ஜனநாயகன் படத்துக்கு ஒரு பாட்டு போட்டிருந்தாருல்ல, இவ்வளவு லேட்டாக இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பாட்டை அவர் எங்கே இருந்து சுட்டாருன்னு. அதை கேட்டோன்னே எனக்கு ஆமாம், ஆட
இது தெரியாமல் போச்சு. கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கு. கடைக்கடையை வரும் பாருங்க. சொன்னா கண்டுபிடிக்க நினைச்சுட்டாரு. சன் டிவியில் தமிழ் மாலை சின்ன விஷயம் தான் எழுத்து போட்டிருக்காரு போல. அதுல இருந்து இன்ஸ்பயர் இருக்காரு. பட் அதையுமே கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. சன் டிவியில் இப்போ இந்த லோகோ வருதான்னு தெரியல இந்த மியூசிக்கோட. பட் எல்லாம் செய்ய தெரியாட்டியும் நல்லா கண்டுபிடிக்க தெரியும். அதான் இப்போ அம்மா சொன்ன மாதிரி தான். எங்க நீ இது மாதிரி பண்ணி காட்டுனா எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்புறம் பண்ணுனா கண்டுபிடிக்க தெரியும். பண்ணுனா கண்டுபிடிப்பியா? ஏண்டா நீயும் பண்ண மாட்டா, பண்ணுறவனையும் பண்ண விட மாட்டேன்னா என்னடா அது? அப்படித்தான் எல்லாத்தையும் குலைப்பேன். கைஸ், இவ்வளவு தான் இன்றைக்கி. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் நான் எடுத்து வந்திருக்கேன். அடுத்த வாரம் தான் நிறையா இருக்குது. பயிறு குழுங்க சிரிக்கிற அளவுக்கான கண்டென்ட்லாம் அடுத்த வாரம் தான் இருக்குது. ஸோ இப்போது நம்ம லீலைகள் 2 பார்க்க போகிறோம். யாரோட லீலைகள்? கௌசிக்குடைய லீலைகள். கௌசிக்கின் லேட்டஸ்ட் ஏஐ லீலைகள். இப்போ இந்த ஏஐ வந்துருச்சு, இந்த மொபைல் ஃபோனில் அது இதுன்னு நிறைய ஆப்ஸ் வந்துருச்சா, அதெல்லாம் எப்போயோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. கௌசிக் இப்போ தான் அதுக்கு புதுசு என்ட்ரி கொடுத்துருக்காரு. என்ட்ரி கொடுத்தது தான் கொடுத்தாரு. அப்பா இவர் அலப்புற தாங்க முடியலை. என்னெல்லாம் பண்ணுறாரு தெரியுமா? ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே என்னெல்லாம் பண்ணுறான்னு பாருங்க. இவன் இருக்கா, இவனும் ஏதாவது அனுப்புவான். டிக்டாக்ல தான் அனுப்புவார். சரி அம்மா ஏதாவது அனுப்பியிருக்காங்க, ஏதோ கண்டென்ட் அனுப்பியிருக்காங்க போல அப்படின்னு பார்த்தா 40 வயசுக்கு மேலே முதுகு இப்படி வளைஞ்சிருச்சுன்னா அதை இழுத்து கட்டுறதுக்கு ஒரு பெல்ட். இவர் இதை அனுப்பிட்டு இதை வாங்கி கொடு. அப்புறம் இப்ப ரீசெண்டா ஒரு 4 நாளா ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கேன். நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வருவான். தம்பி உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், ரொம்ப முக்கியமா, நீ சாப்பிட அப்புறம் பேசலாம், மறந்துடுவான். அடுத்த நாள் வந்து ஏய் நேற்று பேசணும்னு இருந்தேன்டா, நான் பேசணும்டா, ரொம்ப முக்கியமான இது குடும்ப பிரச்சனை போல இருக்கு. அப்புறம் நான் தூங்கிடுவேன். தூங்குனா நான் காலையில் எந்திரிச்சு ஒரு 7 மணிக்கு ஃபோனை ஆன் பண்ணால் இவர மெசேஜ் வரும், ஒரு வீடியோ வந்திருக்கும். என்னன்னு பார்த்தா அதில் ஒரு வெள்ளைக்கார பாட்டி வந்து ஏதோ பண்ணியிருப்பாங்க. இல்லை இந்த வெள்ளைக்கார பாட்டி அனுப்பியிருக்காங்கன்னு வந்து கேட்பேன், என்ன அப்படின்னு கேட்டால், பாத்தியா நான் 2 நாளும் அவன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருந்தேன், இதான் அது பாத்தியா எவ்வளோ அழகாக இருக்குன்னு, இதை வாங்கி கொடு, இதில் என்னத்தை வாங்கி கொடுன்னு பார்த்தா அந்த வீடியோ ஃபுல்லாக பாத்தியான்னு பார்த்தா வீடியோவோட கடைசியில் அந்த கிழவி சௌரி முடியல வைக்க அடி பாவி, அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுன்னு கடைசியில் இந்த மாட்டிக்கு விக்கு வேணும். அதுவும் அது சிந்தட்டிக் அதான் அது என்னன்னா அந்த விக்கு வந்து டிக்டாக் ஷாப் இருக்குல்ல, அது அந்த ஹேர் கட்டிங் அந்த ஸ்டைல் நல்லா இருக்கும். கொஞ்ச நாள் அவர் என்ன கேட்டுட்டு இருந்தாரு, எனக்கு இந்த மாதிரி ஹேர் கட் வேணும், இந்த மாதிரி ஹேர் கட் வேணும். சரி நானும் சலூனுக்கு கூட்டி போய் அந்த சலூன் காரக்காரர்கிட்ட பேசுவேன், இது மாதிரி அவன் இந்த மொழ முடிய தூக்கி பார்த்துட்டு அதெல்லாம் பண்ண முடியாது சார், இதுக்கு ஒரே ஸ்டைல் தான் பண்ண முடியும், ஆம்பளை மாதிரி வெட்டி விடுறேன். அதான் இந்த உங்க அம்மாவுக்கு அறிவு இல்லையா, இந்த 4 முடிய வச்சுட்டு இந்த ஹேர் ஸ்டைலுக்கு ஆசைப்படுறாங்களேன்னு சொல்லி இவனுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. நம்ம சொந்த முடியல அந்த ஹேர் ஸ்டைல் பண்ண முடியாது. அந்த ஹேர் ஸ்டைல் மாதிரியே வெட்டி விக்கு விற்கிறாங்க. அதுவும் என்கிட்ட சொல்றாரு என்னன்னா, தம்பி 40 வெள்ளி தான், 40 வெள்ளி, இதை போட்டுட்டு நான் ரியாக்ஷனுக்கு வந்தேன், உன் சேனல் பிச்சுக்கும் அப்படின்னு சொல்றது. அதுவும் நீ இதை மட்டும் வாங்கி தந்துட்டீங்கன்னா போதும். எப்படி நான் என்ன மூல செலவு பண்றேன்னா, இந்த மாசம் எனக்கு நீ 50 வெள்ளியா முடி வெட்டுற செலவெல்லாம் உனக்கு இருக்காது, முடிய உள்ள வச்சு கட்டி விட்டு இதை போட்டுட்டு நான் ஊருக்கெல்லாம் வருவேங்கிறா. இதை போட்டுட்டா தயவு செஞ்சு வந்துடாது. அப்போ நான் சொல்கிறேன், அம்மா விக்கு 40 வெள்ளிக்கு விற்கிறாங்கன்னா அது வந்து தெரியும் தானே, நம்ம ஊரில் அந்த 100 ரூபாய்க்கு விற்கிற பாபி டோல் பொம்மையோட தலைமுடி இருக்குமே சிந்தட்டிக்கு, அதில் செஞ்சதாக தான் இருக்கும். இல்லை இது நல்லது அப்படின்னுட்டு நான் அப்போ சொல்கிறேன், அது வந்து சிந்தட்டிக் அம்மா, அதை தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த ஃபேக் மாதிரி தெரியும் அப்படின்னோடனே, இல்லை வந்து சவுண்டு குறையுது, ஏன்னா அப்போ தான் வாசிக்கிறாரு, அதில் சிந்தட்டிக்னு போட்டிருக்கு. ஆகா இவன் சொன்னது உண்மைதான் போல இருக்கே அப்படின்னு இப்போ 2 நாளாக அதை பற்றி பேசலை. ஆனால் இவர் சொல்லுவார், தம்பி நான் வந்து இந்த எங்கள் அம்மாவோட சிஸ்டரு, அவங்களுக்கு ஒரு பொண்ணு, அவங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அந்த பொண்ணு சும்மா இருக்காமல் பின்ட்ரெஸ்ட்
அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுல தான் நிறைய இதெல்லாம் நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அது அந்த பொண்ணு அந்த வயசுக்கு பாக்குது பண்ணு. உடனே இவர் என்கிட்ட வந்து பின்ட்ரெஸ்ட் ஏதோ பின்ட்ரெஸ்ட் டைம்ல அதை டவுன்லோட் பண்ணு அப்படின்னு நானும் டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த பின்ட்ரெஸ்ட்டுக்குள்ள போயிட்டு சும்மா வருவார் என்கிட்ட வந்து, பின்ட்ரெஸ்ட்ல 4 கேர்ள்ஸை நான் ஃபாலோ பண்றேன், 4 கேர்ள்ஸை நான் ஃபாலோ பண்றேன், அவங்க வந்து நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ஸ்டைலா இருப்பாங்க, அவங்கள வந்து நான் ரோல் மாடலா வச்சிருக்கேன், அந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி நானும் அவங்கள மாதிரி மாற போறேன். அப்படி யாருங்க அந்த கேர்ள்ஸ், யாருங்க அந்த கேர்ள்ஸ்? ஒரு போனை வாங்கி அப்படின்னு பார்த்தா எல்லாம் 80 வயசு பாட்டிங்க. இவருக்கு அதான் வெள்ளைக்கார பாட்டிங்க, கிளவிங்க, ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த அவங்க என்ன சொல்றாங்கன்னா இத்தனை வயசாயிருச்சு அப்படின்னு நீங்க வீட்டுக்குள்ள முடங்கி உட்காரக்கூடாது அப்படி பேசுறாங்க. இந்த மாதிரி நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணி நீங்க எல்லாம் கான்ஃபிடென்ட்டா இருக்கான்னு இவர் பார்த்தாரு. ஆமாவே சரிதானே, 80 வயசு ஆனா எதுக்கு நம்ம சும்மா இருக்கணும், அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு இவருக்கு அவங்க கேர்ள்ஸ் என்கிட்ட மறந்து போய் சொல்லிட்டாரு. 4 கேர்ள்ஸை நான் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன், அவங்க எனக்கு ரோல் மாடல். பாவி மொத்த கிளடு ஒண்ணு கூடுது என்னடா இது, இந்த கேர்ள்ஸை பார்க்க வேண்டியது, அப்புறம் விக்க வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, அப்புறம் அதான் ஒரு ஆப்பு ட்ரெஸ் எல்லாம் விற்கும். அந்த ஆப்பில் ஒரு நாள் வர்ற தம்பி இப்படி இப்படி மூஞ்சிக்கிட்ட ஃபோனை கொண்டாந்து வருது, என்னன்னு சொல்லு, என்னன்னு இதை பாரு, நான் இதை லைக் பண்ணி வச்சிருக்கேன், நீ எப்பயாவது காசு வந்து அதை வாங்கி கொடு. என்னன்னு பார்த்தா லெதர் ஸ்கர்ட், லெதர் அடிக்கிற வெயிலுக்கு லெதரை போட்டுட்டு ஜிங்கிச்சான்னு எல்லாம் அவிய போகுது. இப்போ பெரிய பிளான்ல இருக்காரு ஐயா. நான் ஊருக்கு வரும்போது டெய்லி ஏதாவது பார்த்துட்டு யோசிப்பாரு. என்ன யோசிக்கிறீங்கன்னா தொலைஞ்சு போனதான் கூட்டிட்டு போறது. அதான் நான் ஊர்ல இருந்து வரும்போது இளமையா வந்தேன், போகும்போதும் அப்படித்தான் போவேன்னா எப்படி சாத்தியம்? நீ நேத்து வந்து இன்னைக்கா போற, 12 வருஷம் ஆகுது, வந்த மாதிரியா போக யோசிப்பாரு. அந்த இது அது இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் ஏர்போர்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோஸ் போடுவாங்கல்ல, அதெல்லாம் போஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. தம்பி பாரு, அதில் பிரியங்கா சோப்ரா ஏர்போர்ட்டுக்கு போகிறாள்ல ஜோதிகா, அவளோட பேண்ட்டு, இதில் பாரு ஜோதிகாவும் சூர்யாவும் போகிறாங்கல்ல, இதில் இவங்களோட டிஷர்ட், ஒவ்வொரு ஆக்டர்கிட்ட இருந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பிடிங்கி அதை கோர்த்து இவர் சொல்லுவார், இதை போட்டால் எப்படி இருக்கும், அதை போட்டால் நல்லா இருக்கும், அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, நீ தான் போட போகிறது இல்லையே. பெரிய பிளான் போட்டுக்கிட்டே இருக்கார் ஐயா. என்னென்னா ஊருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு போகிறோம், ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஏர்போர்ட்டு போய் ஃப்ளைட்டில் ஏற போகிறோம். அப்படியே நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே போனோன்னா எல்லாரும் என்னையே தான் பார்க்கணும். நீ யாருன்னே அவங்களுக்கு தெரியாது, அவங்க 6-8 வேலையில் இருப்பாங்க. அதான் அதெல்லாம் தெரியாது, அவங்க என்னைய திரும்பி பார்க்கணும், அது மாதிரி எனக்கு ஒரு உடுப்பு வாங்கி கொடு அப்படின்ட்டு இப்போ ஏர்போர்ட்டு அவுட்ஃபிட் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஊருக்கு எப்போ போகிறோங்கிற டேட்டே ஃபிக்ஸ் ஆகலை. ஆனால் ஐயா வந்து ஏர்போர்ட், அதுவும் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு தான் போகணுமா, ஏன்னா ஏர்லி மார்னிங் தான் எல்லோரும் எனர்ஜியாக வருவாங்க, அப்போ தான் நம்மளை பார்ப்பாங்க, அதனால் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டில் தான் போகணும், அந்த மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு போகணும் அப்படின்னு உசுரை வாங்குறேன். எப்படி என்ன கூத்தெல்லாம் காட்டி வச்சுருக்கேன். இது மட்டுமா, இப்போ புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு ஐயா. யூடியூப்பில் அந்த ஏஐ வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அந்த வேறு ஏஐ சைட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அது வந்து அந்த நம்ம காசு கட்டி அந்த கிரெடிட்ஸ் கொடுக்கணும். இப்போ யூடியூப் ஷார்ட்ஸில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு நல்ல நேச்சுரலான ஏஐ இல்லைன்னாலும் சின்ன ஒரு 5 செகண்ட் 6 செகண்டுக்கு வரக்கூடிய மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோஸ் நம்ம ஏஐயில் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு புக் ஒன்று எடுத்துக்கிட்டாரு, ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒரு ரூமை செட் பண்ணிக்கிட்டாரு. ஒரு ரூமுக்குள்ளே காலையிலேருந்து மாலை வரைக்கும் போய் உக்காந்தாருன்னா இங்கே ஐடியாவை எழுதுவார், அதை அப்படியே இங்கே செயல்படுத்துவார். 6 மணிக்கு வீடியோ ரிலீஸ் ஆகும். நம்ம அவரை வீடியோவில் தான் பார்க்கணும், நேரில் எல்லாம் போனால் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க விட மாட்டார். உங்கள்கிட்ட பேசணும், ஏஐட்ட பேசிக்க, மை ஏ டாக் டு மை ஏஐ அப்படிங்கிறான். கௌசிக் 2.0 அப்படின்னு ஒரு சேனல், சாரி ராம்னி சரியா. இது வரைக்கும் அந்த ஒரு 100 வீடியோஸ் போட்டார். அதில் அந்த சேனலுக்கு பேர் வைக்கல, ப்ரொஃபைல் பிக்சர் ஒன்றும் இல்லாமல் தான் இருந்தது. பரிதாபம் பார்க்க முடியாமல் நான் ஒரு ப்ரொஃபைல் பிக்சரை போட்டு பேர் போட்டு கொடுத்துருக்கேன், ரம்னி 2.0 அப்படின்னு. ரம்னின்னா யாருன்னு கேட்டால் இவர் தான். இவரோட ஒரிஜினல் பேர் வந்து சிவலட்சுமி, அதுலேருந்து முளைச்ச பேர் வந்து ரமணி, அதுலேருந்து முளைச்ச பேர் வந்து கௌசிக். இப்படி ஒரு பல பரிமாணங்களில் தெரிவார். அப்போ இவரோட அந்த ரம்னிங்கிற பேரில் ரம்னி 2.0 ஒரு சேனல் பேர் திறந்து கொடுத்துருக்கான். எத்தனை வீடியோ போட்டிருக்கேன்? 400. முந்தின நாள் தானே 100ல் இருந்தது. ஒரு நாளைக்கு 5 ஓடுவேன். இது எப்படி
எப்ப குட்டி தானே 400 வீடியோவுக்கு வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ தெரியும்? 81. காய்ஸ் 400 வீடியோ கேட்டா சொல்லுவாரு காசா பணமா உட்காந்த இடத்துல இருந்து நான் உலகத்தையே சுத்திட்டு வருவேன்டா. இல்ல போன வாரம் தாங்க 100 வீடியோண்டா, அதுக்குள்ள 400ன்றா. ஆனா பாருங்க 400 வீடியோக்கு எவ்வளவு 81 சப்ஸ்கிரைபர். அன்னைக்கு நான் ஏதோ ஒரு கேமரா ஒன்று பார்த்துட்டு இருக்கேன். அந்த கேமரா வந்து 3000 ரிங்கெட். அந்த கேமரா வாங்கினா நல்லா இருக்குமே, அந்த கேமரா பார்த்துட்டு நம்ம பட்ஜெட் கொஞ்சம் இடிக்கும்ல, அப்போ பார்த்துட்டு இருக்கேன். இவரும் வந்து என்ன பார்க்குற சும்மா சொல்ல கேமரா ஒன்று பார்த்தேன், எவ்வளவு 3000 வெள்ளி. இவர் உடனே இரு தம்பி ஜூலை 25 என்ன உனக்கு கேமராவை நான் வாங்கி தரேன். எப்படி வாங்கி தருவேன்? ஏய் அக்கா யாரு தெரியுமில்ல? என்ன ஏய் ரமணி 2.0டா. அதுக்கு இதில் இப்போ நான் வீடியோஸ் போட்டேன்னு வச்சுக்க, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பார்ப்பாங்க, மொனிடைஸ் ஆகி நிறைய வந்துருச்சுன்னா உனக்குன்னு செய்வேன், எல்லாருக்கும் நான் செய்வேன், சரியா அப்படிங்கிறேன். சொல்லி 3 மாதம் ஆகிட்டு இன்னும் மொனிடைஸ் ஆகலை. ஆனால் 400 வீடியோ தாண்டி போய்கிட்டு இருக்கேன். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரி என்னைக்காவது வரும்ல. நீங்கள் டைம் கிடைச்சா நான் லிங்க் கொடுக்குறேன், ரமணி 2.0 சும்மா போய் பாருங்கள். அதுக்குள்ளே ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டுபிடிச்சி எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் மெசேஜ் வச்சார், சீக்கிரட்டாக மெசேஜ் வைக்கிறாரா. அந்த ஒரு லிங்க் எடுத்து போட்டு, அண்ணா இங்கே பாருங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு எவ்வளோ விளையாண்டுக்கிட்டு இருக்கா, இல்லை அவனை ரிப்போர்ட் பண்ணுங்க. அதான் அப்போ அந்த ப்ரொஃபைல் பிக்சர்லாம் இல்லை. அவருக்கு பார்த்துருக்காரு, இந்த முகரக்கட்டையெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா, ஆனால் நம்ம கௌசிக்கு ஒரு 2-3 வீடியோவில் நானும் மிஸ்டீமெல்லாம் கேமியோ பண்ணியிருக்கேன். அப்போ இவர் யோசிச்சிருக்காரு, நம்ம குரூப்பை வச்சு எவனோ விளையாண்டுக்கிட்டு இருக்கான், இது அண்ணங்கிட்ட போட்டு கொடுத்து நல்ல பேர் எடுக்க அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டு கொடுத்தாரு. நானும் எவன் பார்த்த வேலை இது அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா இவன் நம்ம ஆள் இல்லை. அவரை சொன்னேன், தம்பி இது நம்ம கௌசிக் தான், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னோடனே சரின்னு அவர் சப்ஸ்கிரைப் பண்ணார். நீங்களும் போய் பாருங்கள். இவன் ஜேம்ஸ் கேமரான், என்னங்க ஜேம்ஸ் கேமரான் ராஜமௌலியெல்லாம் தண்ணி குடிக்கணும், என்னமா விஎஃப்எக்ஸ் பண்ணுறான் தெரியுமா? ஏலியனோட போய் டீ குடிக்கிறான், டைட்டானிக் ஷிப்பை தூக்கிக்கிட்டு போகிறான், எலும்பு கூட்டோட பேசுறது, ஹாரி பாட்டர் ப்ரூம் ஸ்டிக்கில் பறக்குறான், அது பண்ணுறான் இது பண்ணுறான், ஃபைட்டர் ஜெட் ஓட்டுறாரு, ஃபைட்டர் ஜெட்டை புட்டிக்கு பிச்சு போய்கிட்டு இருக்கு. இப்போ புதுசாக இப்போ முன்னேறி இருக்காரு, அந்த பிட்டியோட பணக்கார ப்ரைவேட் ஜெட் எல்லாம் வச்சிருக்கிற மாதிரி எல்லாம் பண்ணுறாரு. ப்ரைவேட் ஜெட்டில் ஏறுறாரு இறங்குறாரு. என்னன்னு கேட்டால் டான்னா இப்படி தான் 4 இடத்துக்கு போகணும் வரணுங்கிறான், போகிறான் வர்றான். இவனோட இந்த ஏஐ சேனல் அளப்பற தாங்கலை. இவன் பண்ணின சில லீலைகளை நான் எப்பயோ ஒருக்கா பேசி வச்சுருக்கேன், அதை இப்போ பார்த்துட்டு வாங்க. சிலவங்க சுற்றுவாங்க சார், எனக்கு நான் பார்த்துருக்கேன். Make me fly in the desert with Harry Potter broomstick அப்படின்னு ஏஐட்ட வசனத்தை ப்ராம்ப்டை கொடுத்துருவாங்க. கொடுத்தோடனே அது அதே மாதிரி டெசர்ட்டில் அந்த ப்ரூம்ஸ்டிக்கை வச்சுட்டு ஹாரி பாட்டர் மாதிரி பறக்கிற மாதிரியெல்லாம் காட்டும். எனக்கு என்ன ஆசைன்னா இந்த ஏஐ வச்சுலாம் விளையாடுறாங்கல்ல சில பேர் இருக்காங்க, அங்க ஏஐ கூட இப்போ வாழ்க்கை நடத்துறாங்க இருக்காங்க சில பேர். இந்த பேர் இருக்காருல்ல, இப்போ புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் பேர் என்னடா அப்படின்னு பேரை கூட நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். அது உனக்கெல்லாம் இல்லை. அப்புறம் அது வந்து ஒன்லி ஃபாரின் பீப்புள். என்னன்னு கேட்டால் அவரோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து நான் இல்லையா, நான் வந்து நான் வேற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கேன், பேசாம இரு. என்னடா அது சொந்த வீட்டுக்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே, எனக்கு கூச்சமா இருக்கு, என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா சிரிப்ப என்னன்னு பார்த்தா, இப்போ நம்ம யூடியூப்ல வந்து ஒரே ஆப்ஷன் வந்திருக்கு, நம்ம வெளியெல்லாம் போக தேவையில்லை, யூடியூப் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ற இடத்துலயே போய் ப்ராம்ப்ட் கொடுத்து வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம். 4-5 போட்டோ எடுத்து வச்சிருக்காரு இவரை. அந்த போட்டோவை கொடுத்து மேக் மீ ஃபைட் வித் டைகர் அப்படின்னு பார்த்தா ஒரு புலி வருது, இவரும் சண்டை போடுறாரு, பேக்ரவுண்ட்ல புலி ஒரு பாட்டு போகுது. என்ன இது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். அதான் அப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தா அப்லோட் பண்ண போறேன் அப்லோட் பண்ணியாச்சு. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஒட்டி நின்று பாக்குற புலி வருது, சண்டை போடுறாரு, ஆனா பேக்ரவுண்ட்ல வந்து டைகர் கமிங் ஏன்டா புலி வரும்போது பாட்டு நல்லா தான் இருந்தது, ஏன் தூக்கிட்டேன்னு கேட்டா, நோ திஸ் சேனல் ஃபார் ஃபாரின் பீப்புள், அதான் நான் இங்கிலீஷ் பாட்டுக்கு மாறிட்டேன்.
உனக்கு அர்த்தம் தெரியுமா? எனக்கும் தெரியாது. ஆனா இப்ப நான் சொல்றத அது இங்கிலீஷ்ல பேசுது இல்ல, எனக்கு தான் பேச வர மாட்டேங்குது. என்ன என் மூஞ்சில நல்லா இங்கிலீஷ் பேசும்போது நம்ம ஃபாரினுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு இவன் கற்பனை சக்தி அளவே இல்லைங்க. நல்லா அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஜக்கெட், கருப்பு கலர் ஜக்கெட் போட்டு துபாயில் ஒட்டகத்துல போயிட்டு இருக்காரு பாலைவனத்துல. கேட்டா சட்டையை மாத்துறான்னு கேட்டா அது மட்டும் தெரியல மாப்பிள்ள. சட்டையை மாத்துன்னு சொன்னா மூஞ்சை சேர்த்து மாத்துது. அப்ப போட்டோவை மாத்துன்னு, ஆமா இல்ல ஆமா நாளைக்கு மிஸ்டியோட அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காரு. நாளைக்கு காலையில இருக்கிற எல்லா சட்டையும் போட்டு ஒரு சட்டையோட 4 போட்டோ எனக்கு எடுத்து கொடு. இனி என்ன கையில பிடிக்க முடியாதுடா. அப்புறம் என்ன பண்ணிருக்காரு, போட்டிருக்காரு மேக் மீ சிங் டைட்டானிக் சாங் இன் அ ஷிப். என்டர் சுத்தி கொண்ட இடத்துல ஒரு வீடியோ வருது. வந்தா பார்த்தா ஒரு பெட்டி கிடைக்கும் முன்னாடி இருந்துக்கிட்டு இவரு என்ன கப்பல்ல பாட சொன்னா பெட்டி கிடைக்கும் முன்னாடி உட்காந்து, அதுவும் இங்கிலீஷ் பாட்டு பாடிக்கிட்டு பார்த்தா பெட்டி கிடங்க ஷாம்பு எல்லாம் தொங்குது. அந்த பெட்டி கிடைக்க முன்னாடி இருந்து என்ன நீ கொடுத்ததை காட்டுன்னு பார்த்தா கூட்டு கம்முனாது. Make me sing Titanic song in front of a ship. அதுக்கு பதிலா சாப்பிட்டு நடிச்சாங்க. ஏஐக்கு சொன்னதை செய்யல. ஏஐயும் பார்த்துருக்கோம். யார் அவன் கிறுக்கு பையன் டைட்டானிக் பாட்டை பெட்டி கடைக்கு முன்னாடி பாட சொல்லி கேட்குறான். சரி கேட்குறான், கொடுத்துருச்சு. ஐக்கு ஓக்கும் எங்க வித்தியாசம் தெரியும். அது பக்கத்துல வேற இருக்கா. இவர் ஐயோ அப்படின்னு ஓ தட்டி விட்டாரு. அது சொப்புன்னு போயிருச்சு. அதை அப்லோட் பண்ண பார்த்து அப்புறம் வெளியே வந்து ஐயோ அம்மா இப்போ வந்து ஐயா ஃபுல் பிஸி. ஐயாவோட ஃபோனோட எங்கேயாவது ஒளிஞ்சிடுவார், போய் குப்புற படுத்துடுவார். இப்படி படுத்துக்கிட்டு சிப்புக்கு சொப்பு நடிச்சு புளி உருமுது அப்புறம் இங்கிலீஷ் பாட்டா மாற்றி அப்பப்போ எது பார்க்குறாரோ உடனே அதான் ப்ராம்ப்டா போட்டுருவாரு. அன்னைக்கு சும்மா உட்காந்துருக்காரு, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். பார்த்து முடிச்சாச்சு. நானும் மிஸ்டியும் வந்து இப்படி ஆயிடுச்சேன், அது முடிவு எனக்கு பிடிக்கல மிஸ்டி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அம்மா வந்து காணோம். எங்கன்னு பார்த்தா உடனே ஓடி இருக்காரு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்சைட் டவுன் வெக்குனா அப்படின்னா அவருக்கு தெரிஞ்ச பேரெல்லாம் ப்ராம்ப்ட்ல சொல்லி ஏதோ பண்ணி அதே கருப்பு கலர் ஜாக்கெட்டோட அவர் இப்படி காட்டுக்குள்ள இருந்து திரும்புறாரு. பின்னாடி வெக்குனா வருது. அதுக்கு 3000 பேரு வியூஸ் வேற. இவரு நம்ம ஒரிஜினலா போட்டா கூட வர மாட்டேங்குது. அதான் அடுத்த நாள் இவர் வந்து அம்மா மிஸ்டி போய் கேக்குது, ஆன்ட்டி டீ குடிக்கிறீங்களா? என்னன்னு டோன்ட் டச் மீ. ஏ டீ குடிக்கிறீங்களா? என்னன்னு வாட் டீ? ஐ டோன்ட் வாண்ட் டீ, ஐ வாண்ட் கேப்பகுனோ. கேப்பகுனோவா? கேப்பச்சினோக்கு பேரே அவருக்கு வருது இல்ல. கேப்பகுனோ வேணும் இவருக்கு. அதுல வேற சம்பளம் பேசியிருக்காங்க. அதான் எனக்கு டீ எல்லாம் குடிக்க மாட்டேன். ஏன்னா ஃபாரின் பீப்புள் லுக்கிங் மீ, ஐ ட்ரிங்க் கேப்பகுனோ. ஜெர்மன்ல இருந்தெல்லாம் பாத்துருக்காங்க. நீ ஜெர்மன்ல இருந்தெல்லாம் கமெண்ட் வருது இவருக்கு. இவர் பாக்குறாரு, இப்போ நம்ம ஜெர்மன் பாஷை எல்லாம் வேற கத்துக்கணுமா அப்படின்ட்டு எனக்கு மிஸ்டிக்கும் டீல் பேசுறாரு. ஏய் கவலைப்படாத மேன், ஏன் என்ன பண்ண போற? இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் இதெல்லாம் வெடிச்சு இன்கம் வந்தோடனே உனக்கு அவங்களுக்கும் நான் பார்த்து பண்றேன். சரியா? உங்க 2 பேருக்கு நான் ஏதாவது செய்யறேன், அதை வச்சு குடும்பத்தை நடத்து என்ன அப்படிங்கிற மாதிரி டீல் பேசுறான். டீ குடிக்க மாட்டேங்கிறான், கேப்பகுனோ தான் வேணுங்கிறான். ஒரு கண்ட்ரியோட பாசை எல்லாம் படிச்சுக்கிறாரு. சொல்லு அந்த ஹனுமான் ஹெச்டியா அதுவுமே ஞாபகம் உனக்கு தெரியுமா? பாஸ்வேர்டு தெரியாது. அந்த ஒரு ஏதோ ஒரு எப்பயோ திறந்த ஒரு இமெயில் ஐடி அதுல அப்லோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அந்த சேனலோட பாஸ்வேர்டு ஒன்றும் தெரியாது. அந்த சேனலுக்கு இன்னும் பேரே வைக்கல. நம்ம அந்த இமெயில் ஐடியை கொடுத்து அந்த சேனல் ஓபன் பண்ணோடனே யூடியூபா ஒரு பேர் வைக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹரி @137 அப்படின்னு டிஜிட்டல் நம்பர் எல்லாம் வரும்ல. அந்த நம்பர்ஸ் வச்ச பேரோட தான் சேனல் ஆரம்பிச்சு போட்டிருக்காரு. இவரோட சேனலோட பேர் என்ன தெரியுமா? ஏதோ ஒன்று வந்து 234562 நம்பர்ஸா போகுது. இவன் என்ன அளவுக்குன்னா அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கிடுவான். வெள்ளைக்காரனுக்கு பேரா முக்கியம், நம்பர் தான்டா முக்கியம் அப்படின்ட்டு ஏஐ கண்டென்ட்டா போட ஆரம்பிச்சிட்டாரு. பட் இன்னும் சேனலுக்கு பேர் வைக்கல, சேனலுக்கு லோகோ கிடையாது, ஒரு போட்டோ இல்லை, பாஸ்வேர்டு தெரியாது. இப்ப நாளைக்கே அந்த போனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எல்லாம் போயிடும். எல்லாம் செய்யணும்.
அதுக்கு நான் வரல, நீ செஞ்சு கொடு. அன்னைக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு வீடியோ செஞ்சிருக்காரு. நல்ல அழகான கவுனு போட்டுட்டு துபாய் மால்ல ஷாப்பிங் பண்றாராம். அவருக்கு என்னென்னலாம் செய்யணும்னு ஆசையா இருந்ததோ அதெல்லாம் ஏஐ மூலம் செஞ்சு இது பண்றாரு. ஏஐட்ட போய் கேட்கிறாரு, ஏஐ எஸ் மேடம், கிவ் மீ 32, ஐ ஹேவ் 29, அல்ல ஐ ஹேவ் 31, கிவ் மீ 32. ஏய் குழம்புது, என்ன 31 தான் வச்சிருக்கேன், 32 வேணும்னா, ஏய் பல்லு 1 மிஸ்ஸிங், அது வரையாக பல்லெல்லாம் கொடுக்க. ஐ ஹேவ் 31. நான் போய் பார்த்தேன் டாக்டர், எவ்வளோ இவ்வளவா, நோ 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 ஐ ஏஐல கேட்குறேன் அப்படின்ட்டு, ஏஐ கிவ் மீ 32 டீத் அப்படின்னு பார்த்தா அது இப்படி சிரிச்சு காட்டுதா. வரிசையா பல்லு 32 பல்லு இருக்குங்க. இவருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அப்பா பெரிய சந்தோஷத்துல இப்போ மிதந்துகிட்டு இருக்காரு. இப்போ இன்னைக்கெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் தான் சாப்பிட்றாரு. ஏன்னா அந்த ஏஐல வந்து ஒரு உடம்பு கொடுத்துருக்கா. இவர் பார்க்குறாரு, என்ன நம்மளை விட நல்லா இருக்கு, மாறுறோம்டா அப்படின்ட்டு இப்பயோ வாங்கின ஒரு பழைய பெல்ட்டுங்க அதை எடுத்து இறுக்கி போட்டுக்கிட்டு வாங்கம்மா சாப்பிடலான்னு வரும்போது, நான் சாப்பிட்டேன். எப்போ சாப்பிட்டேன், அப்பவே அவிச்ச முட்டை சாப்பிட்டேன். உனக்கு 60 வயசு ஆகிடுது, சாப்பாடெல்லாம் உடம்புக்கு வேணாம், பெல்ட்டை கட்டி மூச்சு விட முடியாம 2 முட்டையை எடுத்துக்கிட்டு அப்படின்னு போய் கீழே விழ போற பார்த்து. மற்றது 12 மணி ஆனா முதல்ல லைட்ல ஆஃப் ஆயிட்டு தூங்கிடுவாங்க. இப்பெல்லாம் பார்த்து எரிஞ்சுக்கிட்டே இப்போ முதல் வந்து நாங்கள் ரூம்ல இருந்து வாஷ்ரூமுக்கு வரும்போது பார்த்தா அம்மாட அந்த பெட்ரூமுக்கு கீழே வந்து லைட் ஆஃப்ல இருக்கும், அந்த கதவுக்கு கீழே. ஒரு 12 மணிக்கெல்லாம் நேற்று மிஸ்டி 12 மணிக்கு பாத்ரூம் போகலான்னு வரும்போது பார்த்தா லைட்டு கீழே எரியுதான். என்னன்னு பார்த்தா ஐயா எல்லாம் இப்போ தூங்குறது இல்லை. நடுச்சாமத்தில் அப்படி படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு ஞாபகம் வந்துருச்சுன்னா டக்குன்னு எந்திரிச்சு ஏஐல அடிச்சு ஷார்ட்ஸை கிரியேட் பண்ணி டிராஃப்ட்ல ஒரு 500 ஷார்ட்ஸ் வச்சிருக்கான். என்னன்னு பார்த்தா ஒரு டைமுக்கு நான் ரிலீஸ் பண்ணுவேன் சார். அப்பதான் நான் மிஸ்டேட்ட சொன்னேன், இவனை விளையாட்ட நினைக்காத, அவன் அடுத்து நமக்கு பங்கு தர்ற அளவுக்கு வளருவான், கண்டிப்பா வளருவான். சிப்புக்கு சொப்புன்னு போட்டு கொண்டு இதெல்லாம் சூப்பர் போட்டு வரவே. இப்போ ஷிப்புக்கு ஷப்புன்னு போட்டது ஒரு கதை. இப்போ சொல்றாரு, அது பழசுடா. போன வாரம் தான் சொப்புக்கு சூப்புன்னு அடிச்சு என்ன கடை வருதுன்னு பார்த்தா சைனாக்கார மாதிரி உட்காந்து சூப் குடிச்சிட்டு இருக்காரு. என்னடான்னு பார்த்தா ஐயோ சொப்புக்கு சூப்புன்னு அடிச்சிட்டா. சில நேரத்தில் இவர் ஏஐ கம்பெனி வந்து இவர் டெய்லி உட்காந்து வீடியோ போட்டு அவன் கடுப்பாயிட்டான். இவர் சொல்லுவார், I am drinking tea and scrolling the phone at the same time. ஏஐ கடுப்பாயிருச்சு. பார்த்தா ஒரு வீடியோ ஒன்று வருது, நான் பதறிட்டேன். என்னன்னு பார்த்தா 4 கை, ஒரு உடம்புல 4 கை, 2 கை டீ குடிக்குது, 2 கை ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா ஏஐ வந்து ஒருத்தன் சும்மா ஐ எம் ட்ரிங்கிங் இந்த ஸ்க்ரோலிங் ஃபோன் அப்படி இப்படின்னு பார்த்தா ஏஐல பல மிஸ்டேக் நடக்கும். போய் பாருங்க, இவர் 8 கையோட எல்லாம் வீடியோ வந்திருக்கு. அவ்வளவு ஏன் அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அழகான கவுன் ஒன்று போட்டிருக்காரு. கவுன் போட்டு ஒரு நதிக்கரை ஓரம் நதியோரம் அப்படின்னு தண்ணி விளாசிக்கிட்டு இருக்காரு. அப்போ கேமரா தூரத்துலேருந்து அந்த காட்டுக்குள்ளே ஜூம் போகுது. அதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு, கேமரா தூரத்துலேருந்து வரணும்னு. மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்துட்டேங்கிற மாதிரி கிட்ட போய் பார்த்தா மீசை இருக்கு. என்னடா மீசை இருக்குன்னு கேட்டா, யோப்பா மீசையை ரிமூவ் பண்ணுற அளவுக்கெல்லாம் இங்கிலீஷ் சொன்னால் அதுக்கு புரிய மாட்டேங்குது. சரி, ஒரு வீடியோ தானே, மீசையோட இருக்கட்டுமே புதுசா, எல்லாரும் எதோலாம் ட்ரை பண்ணுறாங்க. மீசையுடன் கௌசிக்கிட்டு ஒரு வீடியோ போடுவோம்னு. அந்த வீடியோ என்ன டாபிக்லாம் தெரியல, சும்மா போய் ஸ்க்ரால் பண்ணி பாருங்க. இவர் நதியோரத்தில் சாக்லேட் ரிவர், அந்த சாக்லேட் ரிவரில் சாக்லேட்டோரம் அப்படின்ட்டு நின்று மீசையோட நின்றுட்டு இருப்பார். இப்போ எல்லாம் ஏதாவது ஒரு டிவியில் ஏதாவது பார்க்குறோம், அதில் ஒரு நாய் ஒன்று வந்து ஒருத்தர் எப்படி நக்குது அப்படின்னு இவர் அதை பார்க்குறாரு. உடனே கண்ணாடியை போடுறாரு, புக் எடுக்கிறாரு, பென் எடுக்கிறாரு. நாய் நக்கிங் மேன் என்ன பண்ணுறேன்னு கேட்டால் ஐடியா, நாளைக்கு நாய் என்ன நக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட மாட்டேன். நாய் நக்கிறதெல்லாம் ஒரு ஷார்ட்ஸ் ஆடா. ஏஐல என்னவும் பண்ணுவேன் நான், பேசாமல் போறியா என்ன அப்படின்னு சண்டைக்கு வர்றான். இவர் இப்போ ரம்ஸ்டிக் சேனல் எல்லாம் ஓவர்டேக் பண்ணி போயிடுவார். அதுவும் இவரோட டார்கெட் ஆடியன்ஸ் எல்லாம் தமிழ் பீப்புள் கிடையாது, தமிழில் எதுவும் பண்ண மாட்டார், ஓல் இங்கிலீஷ். என்னன்னு கேட்டால்
தமிழ் பீப்புளை கவர் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து ஓன் சேனலில் நடிக்கிறேன்ல, ரம்ஸ்டிக்கில் நடிக்கிறேன்ல, அது தமிழ் ஆடியன்ஸுக்கு. இது நான் ஏஐயில் நடிக்கிறது வந்து ஃபாரின் பீப்புள். எதுக்குன்னு கேட்டால் கல்குலேட்லாம் போட்டிருக்காரு. எதுக்குன்னா ஃபாரின் பீப்புள் பார்த்தா காசு நிறையா வரும்னு சொன்னாங்க. அதுக்கு அதான் பண்ணியிருக்கேன் பாரு. ஜூலைக்குள்ள பார்த்தா ஆனால் விளையாட்டா 81 பேரை இழுத்துட்டேன். ஆமாம், 0லேருந்து ஆரம்பித்தான், இந்த வந்து 80. சில நேரம் என்ன பண்ணுவான், அவன் சில லாங்குவேஜ் வச்சுருக்கான். வருவான், தம்பி இங்கே வா. என்னம்மா, நான் நேற்று காட்டும் போது 56 பேர் இருந்தாங்களா? ஆமாம். இன்னைக்கு பாரு, யூடியூப் எங்கிட்ட இருந்து சப்ஸ்கிரைபர்ஸை களவு எடுக்குது. யூடியூப் களவு எடுக்குதா? என்னன்னு பார்த்தா 54 பேர். 2 பேரை காணோம். 2 பேர் நல்லா வந்தாங்க. நைட்டாக யூடியூப் களவு எடுத்துட்டு நான் யோசிக்கிறேன், ஏண்டா எவ்வளோ பெரிய கம்பெனி உங்ககிட்ட சப்ஸ்கிரைபர் களவு எடுக்கிறது அவங்களுக்கு ஒரு பொழப்பு. உனக்கு தெரியாது. என்னண்டா சுட்டு உனக்கு தருது போல. சப்ஸ்கிரைபர் எப்படிங்க களவு எடுக்க முடியும்? என்னன்னு போய் டீட்டெயிலாக உள்ளே பார்த்தா ஏதோ ஒரு வீடியோவுக்கு +2 2 பேர் உள்ளே வந்திருக்காங்க. அடுத்த வீடியோ -2 வந்தவங்க ஓடிட்டாங்க. அது இவருக்கு தெரியாது. அது அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கவுண்ட் வந்து -2ல் காட்டும்ல அந்த அனாலிட்டிக்ஸில் போய் பார்த்தா. இவருக்கு அப்போ தான் அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியுது. ஓ அப்படியா வந்து சொல்கிறேன் தெரியுமா, சப்ஸ்கிரைபர் டென்ஷன் ஆகிட்டான். நான் கஷ்டப்பட்டு சிறுக 2 பேராக சேர்க்குறேன். இவங்க நைட்டாக களவு எடுக்கிறாங்க. அது எப்படி பகலில் எடுக்க மாட்டேங்கிறாங்க தம்பி, நைட்டுக்கு நான் தூங்குவேன். நைட்டாக எடுக்கிறாங்க, அதுவும் களவு எடுக்கிறாங்க பாருன்னு. என்னட்ட சொல்கிறாரு, அவருக்கு என்னென்னு பாரு, இமெயில் அனுப்பணும்னா அனுப்பு. அந்த எடுத்த 2 பேரையும் தர சொல்லு. சீரியஸா வந்து பேசுறான். நான் மிஸ்டியை பார்க்குறேன், மிஸ்டி என்ன பார்க்குது. இவனுக்கு இப்போ என்னத்தை சொல்லி புரியும்? ஏன்னா கொதிக்கிறான், டென்ஷனான. அவர் சொல்லுங்க, அன்னைக்கு வந்து இப்படி உட்காந்துருக்காரு. நான் சொன்னேன், மிஸ்டி என்னாச்சு, 60 வயசு வரை ஆகுதா, நம்ம பயப்படணும்ல. என்னடியாச்சு, டேப்லெட் போடலையா? அதெல்லாம் போட்டாங்களே. சாப்பிட்லையா? சாப்பிட்டாங்க. அப்புறம் இவன் தொங்கிக்கிட்டு கிடக்குறான். அம்மா அப்படின்னு போய் காய்ச்சல் உடம்புன்னு வச்சு பார்க்குறேன், ஒன்றும் இல்லை. இவர் இப்படி அம்மான்னு, என்னாச்சு டாக்டர்கிட்ட போமா? எதுக்கு? ஏன் ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்கணும்? அது ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. என்ன கவலை உனக்கு? நேற்று 4 வீடியோ போட்டேன், 400க்கு மேலே போக மாட்டேங்குது, வியூஸ் போக மாட்டேங்குதுடா. ஆனால் சில நேரம் 4000 7000 போகுது. சில நேரம் என்ன பண்ணுவார், அங்கேருந்து ஓடி வருவார். டண்டனக்கா டனுக்குனக்கா. என்னன்னு பார்த்தா நைட்டா இது வந்து வியூஸ் பிச்சுட்டு போகுது. தம்பி இந்த வீடியோ போட்டேன் 3 ஹவர்ஸில் அப்படி போகுது. அப்போ நான் கூட நினச்சேன், ஏதோ வீடியோ வெடிச்சிருச்சு போல இருக்கு, பெரிய ரீச் கிடச்சிருச்சு போல. எவ்வளவுமா? ஏய் என்ன எவ்வளவுன்னு கேட்குற? அது பிச்சுக்கிட்டு போகுது. எவ்வளவு? 413. இவருக்கு 5 10 வந்த இடத்துல 413 வந்து பிச்சுக்கிட்டு போகுதா? சரி, நானும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவன் ஆசையே கெடுப்பானே. அவனுக்கு 413 பிக்குதுன்னா அப்புறம் எப்படி? ஆனாலும் நீங்கள் போய் பாருங்கள், 400 வீடியோ சொந்த முயற்சியில் போட்டிருக்காரு. ஒரு ப்ராம்ப்ட் கூட கேட்க மாட்டார். தப்பான இங்கிலீஷாக இருந்தாலும் ஸ்பெல்லிங்காக இருந்தாலும் அவர் அடித்து போட்டுருவார். அவரோட சொந்த முயற்சியில் 81 பேர் சேர்த்துருக்காரு. முடிஞ்சால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ரவுண்டாக 100 ஆக்கி விடுங்க. கண்டிப்பாக பண்ணுங்க. சும்மா பாருங்க, என்னென்னலாம் பார்க்குறீங்க. 60 வயசில் ஒருத்தர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கா ஏஐயில். அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? நம்ம கௌசிக்கு நம்ம பண்ணலை, நான் எப்படி பண்ணுங்க. அங்கே போய் பார்த்துட்டு இவன் பண்ணுற கிரிஞ்சில் வந்து கோவத்தில் ரம்ஸ்டிக் அன்சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது. அந்த வேட்டைக்காரன் அந்த என்னது ஆடுகளம் படத்தில் சொல்கிற மாதிரி, இந்த பயலுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இவன் சேனலுக்கு என் சேனலுக்கு சம்மந்தமே இல்லை. இல்லை அது நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் நேரத்து வீடியோ தானே, நல்லா இருக்கும். பாருங்கள் போய் பாருங்கள். 400 கிரிஞ்சு பண்ணி வச்சுருக்காரு. என்னென்ன பாருங்கள் காய்ஸ். அவ்வளவுதான் பாருங்கள். ஆஸ் யூஷுவல் 1 ஹவருக்கு இழுத்துட்டேன். ஓ, உங்களை நெக்ஸ்ட் வீக் அடுத்த லேட் நைட் ஷோவில் வந்து சந்திக்கிறேன். வார்மாக ஒரு வாட்டர் குடிங்க. ஏசி இருந்தால் ஏசி, ஃபேன் இருந்தால் ஃபேனை போட்டுட்டு நைட் எங்கள் வீடியோவை பார்த்துட்டு அப்படியே படுங்க. காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுப்பி உங்கள் டேயை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.